எந்த பக்கம் போறோம்னு தெரியாது. தென்னரைக்க வேண்டியிருக்கோம். பூவரஞ்சி என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அணு MNF. நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நாங்கள் இலங்கையில் கதிர்காமம் பெரிய கோவில் கதிர்காமம் உள்வளாதிரன் ஒன்று பெரேரா வந்து ஆரம்பிக்க போகின்றது. நம்முடைய தமிழ் உறவுகள் எல்லாருமே வந்து பெரேரா பார்க்கறதுக்காக வேண்டி முன்பக்கமாக முன்னுக்கு வந்து அமர்ந்து கொண்டிருப்பாங்க. அதாவது அந்த லைன் ஓடுறாகவே எல்லா பெரேரா அமர்ந்து வரும். ஆனால் அந்த பெரேரா வந்து ஆரம்பிக்க முதல் வந்து உள்ளே வந்து என்ன செய்கிறாங்க, எப்படி அந்த வழிபாடம் வந்து செய்கிறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அவன் அந்த வகையில் நான் நம்முடைய உறவுகளுக்கு காட்டணும் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் அதை பார்க்கணும் பண்ணுறதுக்காக வேண்டியும் நானும் என்னுடைய நண்பன் லட்சன் வந்திருக்கின்றோம். வந்த வகையிலே இந்த கதிர்காமம் உள்ளுக்குள்ள முருகன் ஆலயத்துக்கு உள்ளா நின்று கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் ஆலயத்துக்கு முன்னாடியே இப்போ இந்த அதாவது முருகன் இறுதியாக வந்து வரக்கூடிய ஜானையை வந்து அலங்கரித்து கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த பெரியாராக வரக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட் கலைஞர்கள் எல்லாருமே வந்து இப்போ தயாராகிட்டாங்க. எல்லாருமே வந்து ஒழுங்கு வரிசையில் அந்த பக்கமாக நின்று கொண்டிருக்காங்க. இப்போ என்னென்னு சொன்னால் அந்த கயிறு வந்து கட்டுனதால பிரித்து தான் வந்து ஒரு இடங்கள் அப்படி விட்டுருக்காங்க. எங்களையும் வந்து உள்ள விடல, இடையில வந்து மறைச்சிட்டாங்க. திரும்ப நாங்கள் இப்படி தமிழ் யூடியூபர்ஸ் இப்போ மீடியாவில் எடுத்து போட போகிறோம்னு சொன்னோன்னே திரும்ப அவங்க லிங்கில் அங்கே அது யூடியூப்பில் வந்து காட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போ காட்டினதுக்கு பிறகு வந்து எங்களை உள்ளே விட்டுருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல நின்று தான் நாங்கள் எடுக்கணும். இதை தாண்டி வேறு இடத்தையும் போகல, அது போனால் உள்ள வரையும் இல்லை. அது அப்படி தான் இப்போ பிரிச்சிருக்காங்க. சரி, இடத்துல இருந்து எல்லாத்தையும் நம்ம வடிவாக பார்க்கலாம். அதாவது ஆலயத்துக்கு உள்ளே இருந்து அனைவரும் வந்து பெருமான வழிபட்டு தான் வெளியாக உடனே தான் வந்து அந்த பெரேரா வந்து ஆரம்பிக்கும். சரி, பார்க்கலாம். பாருங்க, அந்த ஜானை அடுத்தது முருகப்பெருமானுக்கு அந்த பூஜை வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. பெட்டிக்குள்ளே இருந்து அந்த நகைகள் எல்லாம் வந்து எடுத்து போட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் என்ன நகைகள் தெரியல. தங்க நகை தானே, அங்கே போடக்கூடிய நகைகள் எல்லாமே வந்து தங்க நகைகள்.
வீடியோ ஊடாக தமிழ் உறவுகள் அனைவரும் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல பார்க்குறதில்ல. இந்த இடத்துல நிற்கிற எல்லாருமே சிங்களவர்கள். இப்போ பாருங்கள் இந்த பெருமான வழிபடுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்குது. இப்போ வந்து முருகப்பெருமான அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே இருந்து கொண்டு வர போகிறாங்க. கொண்டு வந்து அந்த யானைக்கு மேலே வச்சு இப்போ பவனியாக வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போ அந்த நிகழ்வை பார்க்க போகிறீங்க. இந்த உள்ள வந்து நேரம் ஆகிட்டாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வேடுகுலத்துக்குரியவங்க நம்மளோட பள்ளி தெய்வான அந்த அவங்களோட சம்மந்தப்பட்ட அவங்களோட பரம்பரையோட சம்மந்தப்பட்டவங்க போகிறது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த முருகன் சிலையை கொண்டு வந்து பிள்ளையாருக்கு மேலே வைக்கும்போது இந்த யானைக்கு அலங்கரிச்சு யானைக்கு மேலே வைக்கும்போது இந்த எறிகிறதுக்காக தான் இந்த பூ இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இவ்வளவு பேராக காத்து கொண்டு பார்த்தீங்கன்னா விலங்கு எல்லாம் போட்டு இவ்வளோ பெரிய பாதுகாப்போடு தான் அந்த சிலையை ஒடியால் கொண்டு வரதுக்கு இருக்கிறாங்க. பெரும்பாலும் அந்த சிலை தங்கம் பண்ணி நினைக்கிறேன். அதனால் உந்தளத்துக்கு பாதுகாப்பு கொடுத்த சிலையை கொண்டு வரதுக்காக இருக்கிறாங்க. கயிறு கட்டி வச்சுக்கிறாங்க. அதுக்கு அங்கால போகலாது. நாங்கள் ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வரதுக்காக எல்லாருமே தயாராகிட்டாங்க. பூ வரைகிறதுக்காகவும் எல்லாருமே தயாராகிட்டாங்க. எப்படி இருக்கு இந்த வியூன்றதை பாருங்க.
பூ எறிஞ்சி எப்படி கொண்டு வராங்கன்ற வியூவை பாருங்க எப்படி இருக்குது. எல்லாருமே அந்த வர பாதையில் பூ போட்டு சில ஒன்று வரக்கூடிய அந்த பாதையை பூவாலே அலங்கரித்து சொல்லப்போனால் அந்த ஒரு பூம் பாதை அப்படி தான் சொல்லணும். அப்படி அந்த அளவுக்கு அலங்கரிச்சிருக்காங்க பாதையில். இப்போ கூட அதை பூ போட்டு அலங்கரித்து கொண்டிருக்காங்க அந்த பாதையை. அந்த யானைக்கு அந்த மேலடிக்கு அந்த பூக்கள் அலங்கரிச்சு அந்த அதுக்குள்ளே தான் அந்த சிலையை கொண்டு வைக்க போகிறாங்க. அதுக்காக தான் இந்த பூ பாதையெல்லாம் போட்டு செய்கிறாங்க. இந்த புனிதகுலத்தாக்கள் அவங்கள தான் மூலமாக வச்சுன்னா இந்த ஒரு சடங்கை செய்கிறாங்க. சிலை கொண்டு வரும்போது புனிதகுலத்தாக்களை வச்சு தான் அந்த செய்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு தமிழாக நானும் எம்மனை மட்டும்தான் சத்தம் போடுறோம். நாங்கள் மட்டும்தான் சத்தம் போடுறோம். பாத்தீங்களா எப்படி இந்த பூ அந்த பாதையே பூவால் அலங்கரிச்சாங்க. பூப்பாதை சொல்லணும். இது இப்போ பிறகு ஆரம்பமாக போகுது. வெளிச்சமெல்லாம் போட்டு இப்போ தயாராகிது. இந்த இடத்துல முருகா அரோகரான்னு சொல்லி அந்த அரோகரா கோஷம் விட்டது நம்ம ஒரு 2-3 பேர் தான் இந்த இடத்துக்கு. மற்ற எல்லாம் சாச்சான்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட இதை வந்து இருந்தாங்க. இறைவன்ன்றது ஒன்று தானே எப்படி பார்த்தாலும். சரி, ஓகே. என்னென்னா தமிழாக்கள் இந்த ஒரு காட்சியை பார்க்குறன்றது குறைவு கடும் குறைவு. இப்போ இதில் இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் ஆகளுக்குள்ள தான் நம்மள இந்த தமிழ் பேசக்கூடிய அவங்களை அடிப்பேன். மற்ற மொழி வந்து மற்ற எல்லாருமே வந்து பாஸோட வந்து வச்சாங்க உள்ளுக்குள்ள. மற்ற யாருமே வந்து உள்ள விடல. லட்சக்கணக்கான பூக்கள் பூ இதழ்கள் பூ பாதைன்னு சொல்லலாம். இன்றைக்கு தான் கண்ணோட நேரடியாக பார்க்க கிடைச்சி. கீழே இருக்கக்கூடிய அந்த பாதை தெரியல, அந்த பூ மட்டும் வந்து தெரியுது. என்ன கீழே பூவை வந்து உடனே கூட்டி போட்டாங்க. நிறைய பூக்களை கூட்டியும் இந்த கிடக்குறது தான் இது. அதெல்லாம் கூட்டி கொண்டு வராங்க. கூட்டி உடனே கழுவுப்படுது, உடனே அள்ளுப்படுது ஒரு பூவும். இப்போ வெளியாக போக நினைக்கிறேன். அந்த ஜானைக்கு மேலே பாங்கண்ணா அதடி அமைஞ்சிருக்கு. இல்லை கோயிலுக்குரிய இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வெளியால் வந்து கொண்டிருக்காங்க. யாருமே கிட்ட போக விடுறாங்க இல்லை, எல்லாரும் தள்ளி கொண்டிருக்குது. அதில் முகப்பு வந்து அந்த பக்கம் தான் நேராக இந்த முருகப்பெருமானுடைய
சரி அந்த ஆலயத்தை பார்த்துட்டு அப்படியே திரும்ப போகும் அந்த காட்சியை பாருங்க. இந்த வியூவை பாருங்க எப்படி கேட்டு வேற லெவலில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி ஒரு வியூவை. அங்கால பக்கம் போகவே விடுறாங்கல்ல. எம்என்எப்பட தலைவராக பார்த்தீங்களா எந்த இடத்துக்கு போறீங்க எம்என்எப்பட தலை எல்லாரையும் விலை 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 நிக்கட்டா பண்றாங்க. பெரும்பாலும் கால சாமியை கொஞ்சம் கோயிலை சுற்றிட்டு வந்து தான் இந்த முன் கடப்பா இந்த முன்னுரியக்கூடிய கடப்பால வெளியேறும். சரி என்ன சொன்னாங்கன்னா பிறகு வரப்போதான் அதனால் கொஞ்சம் விளக்கு இல்லைங்க. என்ன ஜானை அதெல்லாம் மாறுது இப்போ கிட்ட வருது விட மாட்டாங்க. வெளியால் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீர்கள். பக்கம் ஒரு யாரையும் விட மாட்டாங்க. விளக்கு இப்போ வந்து அந்த எம்பெருமான் இந்த ஆலயத்துக்கு முன்னால் வந்து நின்று ஒன்று இருக்குது. இப்போ ஆலய பின்பலியாலே அந்த பெரியரா வந்து ஒன்று இருக்குது. போட்டோ எடுக்கிற நாளைக்கு விளக்கு இல்லைங்கன்றாரு. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ தீபம் எல்லாமே கொண்டு முதலாவது சுற்றி வராங்க அந்த கோயிலை. இதான பிறகு ஆரம்பிச்சு ஒரு விதா பாருங்க எப்படி இருக்கு வியூவை. இது கோயிலுக்கு உள்ளுக்கு நடக்கிறக்கூடிய விஷயங்கள் தான் நாங்கள் இந்த வீடியோவோட பார்ப்பேன். இப்படியே சுற்றி கொண்டு பார்த்தீங்கன்னா கோயில் வழிவளாகத்துக்கு தான் போய் கொண்டிருக்காங்க அவங்க. உண்மையில என்ன சொன்னால் நீங்கள் வெளியில இருந்து பார்க்குற பெரேராவுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேரோட வாரங்கள்லாம் வந்து இறுதியில் வருவாங்க. அதாவது இறுதியில் இல்லை, ஒரு ரெண்டு பெரேராவுக்கு முன்னுக்கும். ஆனால் இங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட். முதலாவது அந்த ரெண்டாவது மூன்றாவது முக்கியமான அந்த இதுகளை வந்து விட்டுட்டு அதுக்கு பிறகுதான் இந்த பேண்ட் வாத்தியங்களோ வேறு வேறு நிகழ்வுகளோ வருகிறது.
பூவில் தான் அவ்வளோ மாலை இந்த மாதிரி போகுது. யோகனா நல்லபடியாக இப்போ ஆலயத்துக்குள்ளே இந்த பெயர் ஆரம்பிக்கிறது எம்பெருமான் வாருகின்றது என்னதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இது வரைக்கும் இந்த ஒரு சிலவங்களை தவிர நிறைய பேர் வந்து பெரியராக பலி வீதியில் இருந்தால் பார்த்துருப்பீங்க. ஆலயத்துக்குள்ளே அந்த பூஜைகள் வந்து எவ்வாறு நடக்குது, அது வந்து எவ்வாறு செய்கிறாங்க, எப்படி ஆரம்பித்து போய்கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிக்க நாங்கள் நம்புகிறோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விட வரும் நாங்கள் பாய். உள்ள வந்து நல்ல நல்ல இதுதான் மட்டும் நீங்களும் பாருங்க பிடிக்க பேரில் வந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம வீடியோ என்ன சொன்னா அந்த சாமி வந்து இந்த இதில் வந்து போய்கொண்டிருக்கிறது உண்மைதானே. இப்போ அதாவது யானையில் போய்கொண்டிருக்குது. நிறைய பக்தாடியார்கள் இந்த இடத்துல இருந்து கும்பிட்றாங்க, இங்கே கும்பிட்றாங்க. அதான் முருகன் அவர் அண்ணனுக்கு மேலே இருந்து போகிறாரு. மெயினான விஷயமே தான். பெரேரா பார்க்க வந்த பக்தர் கூட்டத்தை பாருங்க. இப்போ நாங்கள் வெளி வீதியில் வந்து இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். எந்த பக்கம் போகிறோம், எந்த பக்கம் போகிறோன்னு தெரியாது, திணறிக்க கொண்டிருக்கோம். வரலாறு காணாத பக்தர் கூட்டம், மக்கள் கூட்டம் எல்லாமே, பக்தர் கூட்டம் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்துருக்கு.